வெல்கம் டு புவாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சென்னாங்குண்ணி தொக்கு பார்க்க போகிறோம். சென்னாங்குண்ணி பாருங்கள், அதாவது குட்டி குட்டி இறா. இதை அப்படியே தண்ணியில் போட்டு அலசிட்டு செய்யலாம், இல்லை வறுத்துட்டு புடச்சிட்டு திரும்ப கழுவி 2-3 வாட்டி நல்லா அலசணுங்க. ஏன்னா மண் இருக்கும். இதை அலசிட்டு இது பண்ணணும். இதை இப்போ சுத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அடுப்பில் வானலை வச்சு பற்ற வச்சிட்டோம். அடுப்பை சிம்மில் வச்சிங்க. கருத்துட்டா இறா கசக்கும். இதை இப்போ வறுக்கணுங்க, முறைன்னு வர மாதிரி. அப்போ தான் புடச்சா அதில் உள்ள மண்ணுன்னா வரும். கொஞ்சம் முறைன்னு வர மாதிரி வறுத்துக்குங்க. வறுத்துட்டு ஒரு முறத்தில் போட்டு புடைக்கணுங்க. அதை நல்லா வருங்க. இப்படி வறுத்துட்டு பார்க்கலாம். ஒரு மாதிரி பொரியிற சவுண்டு வருது பாருங்கள். இறாவும் கலக்கலன்னு வரும். அந்த இறா வாசனை வருங்க வறுக்கிறப்ப இறா வாசனை ஒரு மாதிரி வாடை வரும், கருவாடு வாடை. ரொம்ப சவுக்க வறுத்தரக்கூடாது. சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க. சவுந்துருச்சு போதும். முறைன்னு இது இப்போ சவுக்குன்னு தாங்க இருக்கும். ஆறுனோன்னு தான் முறப்பு தெரியும். நிறுத்திடலாங்க. ஏன்னா சவுண்டு வந்துடுச்சு, அதனால் நிறுத்திடலாம். நிறுத்திட்டேன். இதை ஆற வச்சு போடப்போங்க. இப்போ இதை இது மாதிரி ஓட்டை யானத்தில் இது பண்ணிக்குவோங்க. பண்ணிவிட்டு இது நல்லா சலிக்கணும். இல்லாட்டி புடைக்க தெரிஞ்சால் புடைக்கலாம். முறத்தில் உங்களுக்கு புடைக்க தெரிஞ்சால் புடைக்கலாம். புடைக்க தெரிலனா இது மாதிரி இதை வச்சு இப்படி செஞ்சிங்கன்னா அதில் உள்ள மண் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா இது மாதிரி கழுவுணுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்போம். இருங்க, மண் இருக்குது பாருங்கள், தெரியுதா? நம்ம இது மாதிரி சலித்து புடச்சிட்டு வந்துடும். இப்போ ஒரு 10-12 வெங்காயம் வச்சுருக்கேங்க. ஒரு 5 தக்காளி வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே நைஸாக அரிஞ்சிட்டு வந்துடும். அரிஞ்சிட்டு வந்துட்டு அந்த கருவாடி புடச்சிட்டு இது பண்ணுவோம். இது மாதிரி இதை வச்சு அடியில் ஒரு முறத்தி இதை வச்சு இப்படி இந்த கரண்டியால் இப்படி கிண்டி விட்டுட்டு, இல்லாட்டி கையால் இப்படி செஞ்சிங்கன்னா அதில் உள்ள மண்ணுன்னா கீழே வந்துடுங்க. எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள், மண் தூசி இது மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே அந்த ஓட்டையானத்தோடைய தண்ணியில் நல்லா காட்டி முக்கி நல்லா அலசி ஒரு 5-6 வாட்டி கூட அலசலாம். அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிப்போங்க. ஏன்னா மண் அதில் இருக்கும், சின்னதாக இருக்கிறதுனால மண் இருக்கும். அது நல்லா ஒரு 5-6 வாட்டி நல்லா அலசணும். அலசிட்டு செய்யணும். இப்போ இதை புடச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கோங்க. ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து கழுவணும். அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் இறங்கி நிற்கும். இப்போ வானல் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிப்போம். தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூனு ஊற்றிக்கிங்க. இப்போ தாளிக்க வெள்ளை உளுத்தம் பருப்பு. வேறு எதுவும் போடக்கூடாதுங்க, வெள்ளை உளுந்து தான் போடணும். அப்போ தான் வாசமாக இருக்கும். வேறு சீரகம் பெருஞ்சீரகம் கடுகு அதுன்னு தேவையில்லை. இப்போ இதை அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், நைஸாக. எல்லாத்தையும் நைஸாக அரிக்கணுங்க. அப்போ தான் நல்லா கொட்டி நல்லா குழஞ்சி நல்லாயிருக்கும். சின்னதாக வெள்ளை உளுந்து கலக்கணுங்க.
வெள்ளை உளுந்து சவந்துருச்சுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தோன்னா அதுக்கப்புறமா தக்காளி போடணும். இது நல்லா வதக்கிட்டு வராங்க. இது வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கருவாடை கழுவிட்டு வந்துடுவோம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு பக்கம் கருவாடை கட்டி கழுவிட்டு வந்துடுவோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த நேரத்தில் தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளியும் போட்டுக்கிட்டு அந்த சன்னாங்குண்டியும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கும். இதெல்லாம் புளிஞ்சு இது மாதிரி அலசி புளிஞ்சு போட்டுக்குங்க. இப்போ நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு உப்பு இருக்கா என்னன்னு பார்த்துக்கிட்டு தான் உப்பு போடணும் கருவாட்டுக்கு எப்பயுமே. ஏன்னா உப்பை முன்னாடியே போட்டோம்னா கருவாட்டில் உப்பு கரிக்கும், உப்பு இருக்கும், அதனால் உப்பு கரிக்கும். இப்போ இது நல்லா வதக்கணுங்க. நல்லா எல்லாம் சுருளாக வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளி சொடுக்குனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மஞ்சள்தூள் மஞ்சள்தூள் கூட இப்போ போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு தேவையான அளவு போட்டுக்குங்க. மிளகாத்தூள் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. இது வதங்கட்டும் நல்லா. பூண்டெண்ணா தேவையில்லை. பூண்டு போட்டால் அந்த கருவாடு வாசத்தை எடுத்துடும். பூண்டு வாசனை தான் இருக்கும். அதனால் பூண்டெண்ணா தேவையில்லை. பாருங்க வதங்கிட்டுருக்கு. இன்னும் நல்லா வதங்கணுங்க. நல்லா அந்த தக்காளி சொடுங்கணும். சொடுங்கினதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் போடணும். இது சொடுங்கட்டும் நல்லா. ஏறுங்க வதங்கிட்டு இருக்குது. இன்னும் வதங்கலாம். நம்ம மிளகாத்தூளையும் போட்டு வதக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்படி எடுத்து இப்படி தொட்டு நாக்கில் வச்சு பாருங்க உப்பு இருக்கான்னு. இந்த அளவுக்கு உப்பு இல்லை, அதனால் நான் உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன். கருவாடில் உப்பு அந்த அளவுக்கு இல்லை. இல்லாட்டி உப்பு இருந்துச்சுன்னா உப்பு நம்ம போட தேவையாக இருக்காது. இல்லாட்டி கொஞ்சமாக போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் உப்பு பத்தலை. கருவாடில் உப்பு அந்த அளவுக்கு அவங்க போடல. அதனால் நம்ம சமைக்கும்போது உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு ஒரு இந்த ஸ்பூன் அளவு, இந்த மாதிரி ஸ்பூனு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க மிளகாத்தூள். ரச சாதம் கிள்ளி போட்ட சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. அதை விட பழையது தயிர் சாதத்துக்கு செம்மையாக இருக்குங்க. வச்சு சாப்பிட்லாங்க ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு. சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா அப்படியே அமிர்தம் தோத்திரும். அமிர்தம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கருவாடு சாப்பிட்டிங்கன்னா தெரியும் அமிர்தம் இப்படி தான் இருக்குன்னு. அந்த அளவுக்கு அப்படியே பார்த்தாலே எச்சு ஊறுங்க. நம்ம இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி வேணும்னா லைட்டாக ஊற்றிக்கலாங்க. நிறையா ஊற்றாதீங்க. இல்லாட்டி இந்த எண்ணெயிலேயே அது வதங்கிடும் நல்லா. இல்லை எண்ணெய் பத்தலை, எண்ணெய் கம்மியாக கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிங்க. இந்த தக்காளி தண்ணி இதுலேயே நல்லா அது வதங்கி இதாகிடும். நம்ம இப்போ இதை வதக்கிட்டு வந்துடுவோம். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா நல்லா இது சிம்மில் போட்டுங்க. அந்த எண்ணெய் கக்கி வர அளவுக்கு தொக்கு இதெல்லாம் செய்யும்போது எண்ணெய் கக்கி வரும்ல, அந்த அளவுக்கு செஞ்சால் தாங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு சிம்மில் போட்டு செய்வோங்க. அது பாட்டு சிம்மில் இருக்கட்டும். எண்ணெய் எப்படி வருது, இந்த மாதிரி வரணுங்க. இன்னும் சுருளணும். இருந்தாலும் காட்டுறேன். இன்னும் நல்லா அப்படியே சுருண்டு வரணுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துப்போம். தேங்காய் எண்ணெய்ங்க செக்கில் ஆட்ட எண்ணெய், செக்கெண்ணெய் நம்ம கொஞ்சமாக ஊற்றிப்போம். வாசம் செம்மையாக இருக்குங்க. கருவாடுக்கு, மீன், கறி எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் வறுவலுக்கு போட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. இப்போ நல்லா கிண்டுங்க. கிண்டி எண்ணெய் கக்கி வரட்டுங்க.
அப்படியே சுருளாக இருந்தால் தான் கருவாடு சூப்பராக இருக்கும். அப்படியே அல்வா பதத்துக்கு வரணும். அந்த எண்ணெயெல்லாம் தனியாக கக்கி இருங்க. எப்படி எண்ணெய் கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வதங்கணுன்னாலும் வதங்க வைக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் நிறுத்திடுறேன். இது இந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டோம். இப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்கங்க, செம்மையாக இருக்கும். சென்னாங்குண்ணி வறுவல் இல்லாட்டி தொக்கும்பாங்க. நம்ம சென்னாங்குண்ணியை கழுவிட்டு முழுசாக போட்டோம்ல, அதுக்கு பதிலாக நல்லா மிக்சியில் வறுத்துட்டு பொடி பண்ணி கூட நம்ம இந்த தொக்கில் போட்டுக்கலாங்க. கழுவக்கூடாது. அப்போ வந்து கழுவாமல் பொடி பண்ணி இதில் போட்டுக்கணும். அது மாதிரி ஒரு வாட்டி ஒரு தடவை செஞ்சு காட்டுறேங்க. இது எப்படி இருக்குது சாப்பிட்டுட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். நன்றி மக்களே.